ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் குலதெய்வ கோயிலில் வச்சு கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து குடும்பத்தோடு பார்த்தோம்னா கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அங்கே தான் விஜயும் இருக்கிறாங்க. அப்போ விஜய்க்கு வந்து இந்த விஷயம் தெரிய வரவும் விஜய் வந்து சொல்கிறாங்க, அவங்க 2 பேருக்கும் திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அந்த குலதெய்வ கோயிலில் வச்சு நடத்துறதுக்காக பிளான் பண்ணி வந்திருக்காங்களா என்ன இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் என்னை ஊரை விட்டே தள்ளி வச்சுருக்கிறாங்க. இப்படிலாம் என்னை வந்து பண்ணிவிட்டு அவங்க வந்து சந்தோஷமாக இருந்துருவாங்களா அவங்கள சந்தோஷமாகவே நான் இருக்க மாட்டேன். அவங்க எல்லோரும் இங்கேருந்து சந்தோஷமாக வந்திருக்காங்களா, இங்கேருந்து போகும்போது அவங்க எப்படி போவாங்க பாரு, எல்லோரும் துடிக்க வச்சு தான் நான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து விஜய் வந்து பார்த்தோம்னா அந்த டிரைவர் குமாருக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ குமாரும் வந்து அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் விஜய்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கவும், அப்போ விஜய் வந்து ஒரு பிளானை பண்ணி கொடுக்குறாங்க. எப்படியாவது கண்மணியை அங்கே வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குமார்கிட்ட சொல்லவும், அப்போ குமார் சொல்கிறாங்க, எப்படி மேடம் நான் எப்படி வரவழைக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், அப்போ ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. இதை கிட்டதுமே குமாரும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா விஜயோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அப்போ விஜய் கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாருடி, நம்ம 2 பேரையும் இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான நிலைமையில் அவங்க வந்து வரவழைச்சிட்டு அவங்க சந்தோஷமாக இன்னைக்கு இருக்கிறதுக்காக குடும்பத்தோடு வந்திருக்காமல அந்த ராமச்சந்திரன், அவன் போகும்போது சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கவும், ஆமாம்மா நானும் அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன், அவங்க எப்படி சந்தோஷமாக இருந்துருவாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து இங்கே குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க, எவ்வளோ நாளைக்கு அப்புறமா நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க வீராக்கிட்டே மாறன்கிட்டே சொல்லவும், அப்போ வந்து கண்மணி ராகவையும் பார்க்குறாங்க. எப்படியோ கார்த்தி பிருந்தா வாழ்க்கையில் இப்போ வந்து ஒரு புது வாழ்க்கையை அவங்க தொடங்க போகிறாங்க. அதே மாதிரிக்கு கண்மணி ராகவும் பாரு இப்போ பிரிஞ்சிருக்கிறாங்க, அவங்களும் சீக்கிரமாக ஒன்று சேரணும், இது எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு மாறன்கிட்டே வீராக்கிட்டே சொல்லவும், அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் வள்ளியம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படியும் கூடி சீக்கிரமாக கண்மணி வந்து ராகு மாமாவை தேடி வருவா அப்படிங்கவும், என்னமோ தெரியல எனக்கு பயமாக இருக்குது, அண்ணனுக்கு இந்த விஷயம் இது வரைக்கும் தெரியாமல் இருக்குது. இப்போ கண்மணி அதாவது இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் கண்மணி பார்த்தோம்னா உங்கள் அம்மாவை அழைச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு தானே போவா, அப்படி இருக்கும்போது அண்ணனுக்கு சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ வந்து வீரா வந்து சொல்கிறாங்க, எங்க பாருங்க எப்படி இருந்தாலும் சரி தான் கண்மணி நம்ம கூட தான் வரப்போறா, அவளை வந்து நான் அம்மா வீட்டுக்கு நான் அனுப்பிவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அது எப்படி முடியும், அவள் தான் பிடிவாதக்காரியாச்சு அப்படின்னு சொல்லும் போது, சரிதான் வள்ளியம்மா, இப்போ நம்ம கார்த்தி பிருந்தாவ கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ராகு அம்மா கூட கண்மணியை சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணலாம் அப்படிங்கவும், எங்க பாரு வீரா, நான் ஒன்னதான் நம்பி இருக்கிறேன், கண்மணி நம்ம இங்கிருந்து போகும்போது நம்ம கூட நம்ம வீட்டுக்கு தான் வரணும், அவள் எக்காரணத்தை கொண்டு அவள் உங்கள் வீட்டுக்கு தனியாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க வள்ளியம்மா, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து கண்மணி கிட்ட குமார் வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்லவும், இது கிட்டதுமே கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன குமார் சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி வாரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பார்த்தோம்னா அவங்க கூட ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அங்கே விஜய் நின்றுட்டுருக்குறாங்க. விஜயை பார்த்ததுமே கண்மணி, என்ன விஜய் என்னை வந்து இங்கே வந்து வரவழைச்சிருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும், உடனே விஜய் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன கண்மணி அக்கா, அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே அந்த குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சவங்க நீங்கள் தான், இப்போ என்னென்னா அந்த குடும்பத்து கூட சேர்ந்து நீங்கள் உறவாடிட்டு இருக்கிறீங்க, அதுவும் உங்கள் அண்ணனுடைய கதையை முடித்தது அந்த ராகவ மச்சான் தான்ங்கிற உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் அந்த குடும்பத்தோடு நீங்கள் வந்து ஒட்டி உறவாடுறது உங்களுக்கே கொஞ்சம் நியாயமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜய், உன்னுடைய கதை வேற என் கதை வேற, நான் வந்து இந்த குடும்பத்தை பழிவாங்க வந்தது எங்கள் அண்ணனுடைய நிலைமை முடிஞ்சதுனால தான், ஆனால் அந்த குடும்பத்தில் மற்ற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க, உண்மையை சொல்லப்போனால் என் கணவரும் வந்து அவருடைய கதையை, அதாவது எங்கள் அண்ணனுடைய கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு எதுவுமே பண்ணலை, ஆனால் எங்கள் அண்ணனுடைய கதை முடிஞ்சதுக்கு ஒரு விதத்தில் அவர் ஒரு காரணம், அவ்வளோதான், மற்றபடி அவர் திட்டம் போட்டு எதுவுமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நான் கோவப்படுறதுல எந்தவித நியாயம் கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, எங்கள் அண்ணனுடைய பாசம் என் கண்ணை மறைக்குது, மற்றபடி அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே வந்து எங்கள் அண்ணனுக்கு விரோதி கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க என்னை எப்படி உள்ளங்கையில் வச்சு அவங்க தாங்கினாங்க, எப்படி என்னை பார்த்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன். அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அவ்வளோருமே ரொம்பவே நல்லவங்க, எங்கள் பாரு நான் சொல்கிறது கேளு, நீயும் உன் மனசை மாற்றிக்கோ, நீ எதுக்காக இந்த மாதிரிக்கு அந்த குடும்பத்தை பழிவாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி அலைஞ்சிட்ருக்குன்னு எனக்கு தெரியல, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏற்கனவே கல்யாணமும் முடிஞ்சிருக்குது, அவரோட சேர்த்து நீ வந்து குடும்பம் நடத்துகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கண்மணி அக்கா, ரொம்ப நல்லவங்க போல
பேசிட்டு இருக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் கார்த்தி மச்சானுக்கும் பிருந்தாவுக்கும் கல்யாணம் நடக்க விடாமல் தடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் என்னெல்லாம் திட்டம் போட்டீங்க என்னை வச்சு? இப்படிப்பட்ட நீங்களா இப்போ இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க? அதுவும் கார்த்திக்கு பிருந்தாவுக்கும் கல்யாணம் நடத்ததுக்காக நீங்களே கூட வர வந்திருக்கிறீங்க. இது உங்களுக்கே கொஞ்சம் நியாயமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ கண்மணி சொல்கிறாங்க, அதுதான் விஜய், நான் வந்து சொல்லிட்டோம்ல, எங்கள் அண்ணனுக்கு நடந்த விபத்து வந்து எதுவுமே திட்டமிட்டது கிடையாது, எல்லாமே தற்செயலாக நடந்ததுன்னு. அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தை நான் பழி வாங்குறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் என் வயிற்றுல இப்போ ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த குழந்தைய நல்ல மாதிரி பெற்று எடுக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம், அந்த குடும்பமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஓஹோ இந்த அளவுக்கு நீ வந்துட்டியா, அப்போ உன்னை உயிரோடய நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே கண்மணி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்ததுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கண்மணி சிரிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாரு, என் தங்கச்சியை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? நான் அங்கே வந்திருக்கோம்னா அதை கண்டிப்பாக வந்து வீராவும் மாறணும், என்னை காப்பாற்றுவாங்கன்னு எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குது அப்படிங்கவும், ஓஹோ உனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குதா? நீயே வந்து யாருக்கும் தெரியாமல் தான் என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கிற. அப்படி இருக்கும்போது வீராவும் மாறணும் எப்படி இந்த இடத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கண்மணி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இதனால விஜய் வந்து கோவத்தோடு பார்த்தோம்னா கண்மணியை பிடிச்சி அவங்க தள்ளி விடுறாங்க. அப்போ தள்ளி விடும்போது கரெக்டாக வீரா வந்து அவங்க பிடிச்சிருந்தாங்க. வீராவை பார்த்ததுமே அவங்க விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ கண்மணி வந்து வீராவை பார்த்ததுமே சிரிச்சிட்டு இருக்கப்போ, பாத்தியா நான் தான் சொன்னோம்ல எனக்கு ஒரு ஆபத்துனா என் தங்கச்சி வந்து நிற்பான்னு, பாத்தியா இப்போ புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வீரா வந்து அப்படியே விஜயை நோக்கி வரவும் விஜய் வந்து அப்படியே பின்வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ திரும்பி பார்க்குறாங்க, பார்த்தோம்னா மாறன் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. மாறனை பார்த்ததுமே விஜய் அதிர்ச்சி அடைகிறாங்க. மாறனுக்கும் வீராவுக்கும் நடுவில் விஜய் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க, என்ன உன்னுடைய அட்டகாசம் இன்னும் அடங்கலையா? உனக்கு இவ்வளோ கொடுத்த பிறகு நீ அடங்காமல் தான் இருக்கிறியா? அன்னைக்கு மட்டும் நான் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம்னா மாறன் உன் கதையை அன்னைக்கே முடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பான். ஆனால் நீ இன்னும் திருந்த மாட்டிய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, நான் தான் சொன்னோம்ல வீரா, இவெல்லாம் திருந்தக்கூடிய கேஸ் கிடையாதுன்னு. இவ கதையை அன்னைக்கே நான் முடிக்கிறதுக்காக போனேன், ஆனால் நீ தான் வந்து இவளை விட்டுரு, இவ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. இவெல்லாம் பொண்ணுங்கிற இதுக்கே வந்து இவெல்லாம் வந்து அசிங்கம் பிடிச்சவளாக்கும். இவளெல்லாம் பொண்ணுன்னே சொல்லக்கூடாது. இவ ஒரு குடும்பத்தை பழி வாங்குறதுக்காகவும் பாரு, கண்மணி அண்ணி வயிற்றுல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்காங்க, அப்படி கூட பார்க்காம கண்மணியோட வயிற்றுல உள்ள குழந்தைய கதையை முடிக்கிறதுக்காகவும் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளே, இவளெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து வீரா சொல்கிறாங்க, அங்கே பாரு, இதுக்கு மேலே இந்த குடும்பத்திலேயே எங்கள் விஷயத்துலேயே நீ தலையிடாத, ஒழுங்கு மரியாதை, இப்பவும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜய் வந்து எரிச்சலோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து மாறன்னு சொல்கிறாங்க, இவளெல்லாம் நீ விட்டு விட்டு வச்சுட்டு இருக்கிற, இப்படிலாம் இவளை விடக்கூடாது, இவளெல்லாம் வந்து ஒரேடியாக கதையை முடிச்சிடணும் அப்படிங்கும்போது மாறன் வா, அவளுடைய கதையை மட்டும் நீ பார்த்தா போருமா, நம்மளுடைய கதையை நீ பார்க்க வேண்டாமா, இவளெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுக்கே தெரியல, இவெல்லாம் திருந்தாது ஜென்மம், சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து கோவத்தோட வீட்டுக்கு வரவும் அப்போ விஜயோட அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், போனவெல்லாம் எல்லாம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் அப்போ விஜய் வந்து பக்கத்தில் இருக்க பொருளெல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்கிறாங்க. என்னடி நடந்துச்சு அப்படிங்கும்போது உடனே விஜய் வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கட்டதுமே விஜயோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ அடுத்து நீ என்ன பண்ண போற அப்படிங்கும்போது, இவங்களுக்கெல்லாம் ஆணி வேறுங்குது இந்த ராமச்சந்திரன் தானே, நான் நேரடியாக அவங்ககிட்டயே நான் வந்து மோத போகிறேன், அவன் கதையை நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கட்டதுமே விஜயோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் எல்லாத்துக்கும் ஆணி வேறும் அந்த ராமச்சந்திரன் அந்த வள்ளியும் தான், அவங்க கதையை முடிச்சுட்டா இவங்க கொட்டை எல்லாமே அடங்கிரும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற. இப்படி சொன்னதுமே விஜயோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் விஜய் நீ சொல்கிறது தான் கரெக்டு, இவங்கள ஒன்றும் பண்ணாமல் நம்ம இப்படி கிடந்து கஷ்டப்படுறதுக்கு இவங்களுடைய கதையை முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து நம்ம உள்ளே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தி பிருந்தாவுக்கு கல்யாணத்தை நடத்துறதுக்காக எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்கவும் அப்போ வந்து அடுத்ததாக வந்து விஜயும் உங்கள் அம்மாவும் கோயிலுக்கு தான் வராங்க. ராமச்சந்திரனோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.